ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி உண்டாகும்படி பல நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிக்க போகிறேன். அதை பற்றிய ரகசியத்தை தான் உன்கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு உன் சாயப்பா உன்னை தேடி ஓடி வந்தேன் என் செல்லமே. உண்மையிலேயே ரொம்ப குண்டாகவும் நல்ல பலமாகவும் இருப்பவர்கள் எல்லாருமே பலசாலிகள் கிடையாது. உடல் வலிமை கொண்டவர்கள் மட்டும்தான் பலசாலி என யாராவது எப்போதாவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாயா? யார் ஒருத்தர் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம், யார் வந்தாலும் எது வந்தாலும் பார்த்துக்கலான்ற தைரியத்தோட மனதை வலிமையாக வைத்து கொள்கிறாரோ, எவ்வளவு துன்பம் வந்தாலும் மனசுடைஞ்சு போகாமல் எல்லாத்துக்கும் ஒரு வழி பிறக்கும்னு நம்பிக்கையோட இறைமையை எதிர்கொள்கிறாரோ அவர்தானே பலசாலி. என் அன்பு பிள்ளையான நீயும் அப்படிதானே உன் வாழ்க்கையில் வர்ற துன்பங்களை எல்லாம் தாங்கிக்கிட்டு அது எல்லாத்தையும் நான் சரி செய்வேன்னு நம்பிக்கையோட அத்தனையையும் சகிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அப்படி உன்னையே நீ உளியால் செதுக்கி கொண்டு வாழ்வது போல எல்லா பிரச்சனைகளும் உன்னை குத்தி காயப்படுத்தும் போதும் கூட, உன்னை துளையாய் மொய்த்தெடுக்கும் போதும் கூட எதுக்கும் கவலைப்படாமல் மனசில் வருத்தம் இருக்க தான் செய்யுது. ஆனால் என்ன பண்ணுறது, வருத்தம் இருந்தால் மட்டும் எல்லாம் சரியாயிடுமான்னு உன் வேலைகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் ஒரு பக்கம் ஓரமாக செஞ்சுக்கிட்டு தானே இருக்க. அப்போ நீ தானே எனது பலசாலி பிள்ளை. அப்படி அந்த அளவுக்கு மனசில் தைரியத்தோடும் பலத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற உனக்காக தான் நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க போகிறேன். இப்போது உனக்கு தேவைப்படுற நேரத்தில் உதவி செய்ய யாருமே இல்லைன்னு நினைக்காத. உனக்காக எல்லா வழியிலும் எல்லா விஷயங்களையும் சுலபமாக முடிச்சு கொடுக்க யார் ரூபத்தில் வேண்டுமானாலும் நான் வருவேன் என் செல்லமே. நீ எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா இருக்க, எல்லாருக்கும் அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொடுக்குற. யாருக்கிட்டையும் முகத்தை காட்டுறதும் கிடையாது, முகம் சுளிப்பதும் கிடையாது. முடியாது, செய்ய முடியாது, கிடைக்காது, தரமாட்டேன்னு எந்த வார்த்தைகளையும் நீ எதிர்மறையாக பேசுகிறதும் கிடையாது. அப்படி மிகவும் இனிமையாக நீ நடந்து கொள்வதால் தானே எல்லாரும் உன்னை முழுங்கிடுறாங்க. அதாவது இனிப்பாய் நீ இருந்தால் எல்லாரும் உன்னை சுலபமாக விழுங்கிடுவாங்க. அதே நேரத்தில் யார் என்ன கேட்டாலும் முடியாது, செய்ய மாட்டேன், போங்க வாங்கன்னு நீ மூஞ்சில் அடித்தால் போல பேசினாலும் நீ கசப்பான பொருள்னு உன்னை துப்பிடுவாங்க. நீ எல்லாருக்கும் இனிமையாகவும் இருக்க வேண்டாம், எல்லாரும் வெறுக்கக்கூடிய வகையில் கசப்பாகவும் இருக்க வேண்டாம். உப்பு என்பது தானே சரியான அளவோடு இருக்கக்கூடிய பொருள். உப்பு அளவுக்கு மீறினாலும் யாரும் எடுத்துக்க முடியாது, அளவுக்கு குறைவாக இருந்தாலும் அதை யாரும் விரும்பவும் மாட்டாங்க. அப்படி எல்லா விஷயங்களையும் அளவோடு எதிர்கொள்ளக்கூடிய, எல்லா விஷயங்களையும் எப்படி பேசணுமோ எப்படி சரி செய்யணுமோ அந்த விதத்தில் கையாளக்கூடிய உப்பாக நீ இருக்கும்படி உன் நடத்தையை வைத்துக்கொள்ளேன் செல்லமே. உனக்குள்ள நிறைய அன்பும் ஈவும் இரக்கமும் கருணையும் இருக்கிறதால நீ எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா நடந்துக்கிட்டீன்னா எல்லாரும் உன்னை ஏமாற்றவும் கஷ்டப்படுத்தவும் தானே செய்வாங்க. ஆனால் அதற்கு பதிலாக அளவோடு பயன்படுத்தக்கூடிய உப்பாக நீ இருந்தீனா எல்லாருக்கும் உன் தேவையும் எப்போதும் தேவைப்படும். அதே நேரத்தில் உன்னை உதாசீனம் செய்யவும் மாட்டாங்க. அளவோடு உன்கிட்ட எல்லாத்தையும் வச்சுக்குவாங்க. நட்போ பழக்கமோ உறவுகளோ எல்லாமே அளவோடு இருந்தால் எதுவுமே தவறாகவும் போகாது, தப்பாகவும் நடக்காது. உன்னுடைய வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றுறதுக்கான எல்லா வேலைகளையும் உன் சாயப்பா நான் செய்யும் போது நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கையில் நிறைய கேள்விகளுக்கு விடை இல்லாமல் இருக்கலாம், பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னை நாடி வந்தால் எல்லார் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுத்து எல்லார் வாழ்க்கையும் புன்னகையாய் மாறும்படி செய்ய முடியும் என் செல்லமே. என் அன்பு பிள்ளையான நீ என்னை நம்பி வணங்கி வருவதின் பலனாக தான் இப்போது உனக்காக நீ என்னிடம் கேட்டதையெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். உன்னை பார்த்து 4 பேர் நிச்சயம் சாயப்பாவை நம்புனா நல்ல பலன் உண்டாகும் என என்னை தேடி வரும்படி அற்புதங்களை உன் வாழ்வில் நான் நிகழ்த்ததான் போகிறேன். ஆனால் எந்த நல்லதாக இருந்தாலும் சரி, நடந்து முடிகிற வரைக்கும் அது எல்லாருக்கும் தெரிகிற காலகட்டம் வரும் வரையிலும் நீ யாரிடமும் உன் சந்தோஷத்தையோ துக்கத்தையோ எதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். தெரிய வேண்டிய நேரத்தில் தெரிஞ்சா போதும், நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். நானே உனக்கு துணையாக இருப்பேன். ஓம் சாய்ராம்.